ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம திரட்டு பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். திரட்டு பால்னு சொல்கிறத விட நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச பால்கோவா அப்படின்னு சொன்னால் தான் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த பால்கோவா ரெசிபி ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முக்கியமாக தேவையானது பால் அப்புறம் சர்க்கரை தான். நம்ம வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காவும் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நெய்யும் சேர்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த திரட்டு பால் அதாவது பால்கோவா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். திரட்டு பால் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு நல்ல நான்ஸ்டிக் கடாயை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு உடன் லேடல், இந்த மாதிரி ஒரு லேடல் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி இப்படி இருந்தால் தான் சைடில் ஒட்டுற ஆடையை வந்து நம்மளால் பிரித்து இப்படி எடுக்க முடியும். அதனால் இந்த மாதிரி ஒரு லேடல், அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட வந்து நல்லா ஸ்மூத்தாக ஒரு கரண்டி மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பால் எடுத்துக்கலாம். கடாயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு பால் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து மாட்டுப்பால் இருந்தால் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நார்மல் பால் கூட எடுத்துக்கலாம். பட் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நிறையா கிடைக்கும். இன்றைக்கி நான் எடுத்திருக்க பாலோட அளவு பார்த்திங்கன்னா 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். 1 லிட்டர் பால் எடுத்தால் தான் நமக்கு வந்து 200லேருந்து ஒரு 1/4 கிலோ வரைக்கும் நமக்கு வந்து பால்கோவா கிடைக்கும். இந்த பாலை வந்து நல்லா பொங்க விட்ருங்க. பொங்குற வரையும் வெயிட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம். முக்கியமான குறிப்பு, பாலில் வந்து தண்ணி சேர்க்காமல் கொதிக்க வைங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பால் வந்து பொங்குது. அப்போ பொங்குறப்ப சிம்மில் அடுப்பை வச்சுக்கோங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். பொங்காத மாதிரி கிளறிக்கோங்க. கிளறிக்கிட்டே இருங்க. கிளறும்போது சைடில் இந்த மாதிரி ஒட்டு வழியாக ஆடை, அதை வந்து இந்த லேடல் வச்சு இப்படி எடுத்துருங்க. அதனால தான் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து உங்களை ஒரு கரண்டி யூஸ் பண்ண சொன்னேன். இந்த மாதிரி சைடில் ஒட்டுற எல்லா ஆடையும் வந்து நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டே இருக்கணும். எதையுமே விட்றாதீங்க. அப்படி விட்டிங்கன்னா வந்து பால்கா வந்து நம்ம கரெக்டாக வராது. இப்போ சிம்லேயே வச்சு இந்த பால் வந்து நல்லா சுண்டுற அளவுக்கு வந்து நம்ம நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு 1லேருந்து 2 மணி நேரம் போல் ஆகும். நம்ம நல்லா இதே மாதிரி சிம்மில் ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க விடலாம் முதல்ல. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 1/2 மணி நேரம் போல் ஆகிருக்கு. பாதியாக வந்து குறைஞ்சிருக்கு, அதாவது 1/2 லிட்டர் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து ஒரு ப்ரௌன் கலர் எல்லோ கலர் பிட்ஸ் மாதிரி தெரியும். அதெல்லாம் தான் அந்த ஆடை. இப்போ நீங்கள் வந்து அந்த லேடலில் வந்து எடுத்திங்கன்னா அங்கங்கே வந்து இந்த மாதிரி ஒயிட்டாக வரும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்னும் கொஞ்சம் கெட்டியாகி பால்கோவாக மாறும். இதை வந்து அப்படியே வந்து இன்னொரு 1/2 மணி நேரம் போல் நம்ம வந்து இதே மாதிரி ஆடையெல்லாம் எடுத்து விட்டு நம்ம சிம்மர்லேயே வந்து கடந்து விட்டுக்கலாம். இப்போ இன்னொரு 1/2 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 3/4 மணி நேரம் போல் ஆகிருக்கு. முக்கால்வாசி பார்த்திங்கன்னா குறைஞ்சிருச்சு. இப்போ நான் பால் ஊற்றும் போது பார்த்திங்கன்னா இது வரையும் பால் ஊற்றிருந்தேன். இவ்வளவோ குறைஞ்சி இது வரையும் வந்திருக்கு. அந்த ஆடையெல்லாம் வந்து இப்படி வர நீங்கள் வந்து எடுத்து விட்டுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு அங்கங்கே வந்து இந்த ஆடை வந்து சில இடத்துல வந்து ப்ரௌன் கலரில் கூட வரும். அதெல்லாம் வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு வந்து நிறையாவே வரும். இதை வந்து இந்த ஆடை வந்து சைடில் ஒட்டிகிட்டு இருக்கும் பார்த்திங்கன்னா, அது வந்து லைட்டாக ஹீட்டாக்கு வந்து கலர் மாறிடும். அதனால தான் நீங்கள் வந்து சீக்கிரமாக எடுக்கணுங்கிறது. இதே மாதிரி இன்னொரு 1/2 மணி நேரம் போல் நம்ம வந்து நல்லா கிண்டிக்கலாம். நான் முதலையே சொன்ன மாதிரி இதுக்கு வந்து நல்ல ஒரு 1/2 மணி நேரம், 1.5-2 மணி நேரமாக தான் ஆகும் நீங்கள் எடுத்துருக்கிற பாலை பொறுத்து. நான் வந்து 1 லிட்டர் எடுத்துக்கிறதுனால எனக்கு வந்து 1.5 மணி நேரம் ஆகும். ஒரு 3/4 மணி நேரம் ஆகிருக்கு. இப்போ இதே மாதிரி நம்ம வந்து ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு 3/4 மணி நேரம் ஆச்சு இல்லையா, அது வந்து 50 நிமிஷம் ஆகிருக்கு. இப்போ வந்து நம்ம ஃப்ளேமை வந்து மீடியமுக்கு வச்சுட்டு லைட்டாக அப்படியே ஆவி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணலைன்னா பொங்கும், அதே நேரத்தில் அடி பிடிக்கும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் ஒரு 1/2 மணி நேரம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா ஃபுல்லாக குறைஞ்ச ஒரு 1/4 லிட்டராக மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பார்த்திங்கன்னா ரப்தி சொல்லுவாங்க. இந்த ரப்தி வந்து ஜிலேபி மேலே, அதே நேரத்தில் ரஸ்மலாயிலெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கும் முன்னாடி லைட்டாக திக்காக இருந்துச்சு பார்த்திங்களா, அது வந்து பாசுந்திக்கு வந்து நம்ம பண்ணுவோம். அதை வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து கிளறும்போது இந்த பேன் தெரியுது பார்த்திங்களா, இப்படி வந்துருச்சுன்னா வந்து நீங்கள் கிளறிக்கிட்டே இருக்கணும்னு அர்த்தம். இந்த மாதிரி நீங்கள் கிளறிக்கும் போது இந்த பேன் தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா நல்லா கெட்டியாகிருச்சு. ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்து நமக்கு பால்கோவா கிடச்சிரும். அதனால் இன்னொரு 15 நிமிஷத்துக்கு வந்து நம்ம இதை கிளறிக்கிட்டே இருக்கலாம். இதே மாதிரி 15 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆகிருக்கு. 1 மணி நேரம் ஆகி இப்போ பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்குது. ஒரு அல்வா மாதிரி வந்துருக்கு பாருங்கள். இப்படி நான் நார்மலாக இப்படி பண்ணாலே வந்து இந்த கடாய் வந்து தெரிய ஆரம்பிக்குது. அதே நேரத்தில் இப்படி எடுத்தேன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக அந்த க்ரீமாக வருது. இந்த பதத்தில் வரும்போது வந்து லைட்டாக அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அதாவது சைட்லலாம் நல்லா ஒட்ட ஆரம்பிக்கும். அதனால் இப்படி எடுத்து நீங்கள் கிளற ஆரம்பிச்சிடணும்.
இப்போ உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா பால்கோவா வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு நமக்கு இதுலேயே தெரியும். முக்கியமானது வந்து பால்கோவாக்கு ஆடை தான். அதனால் வந்து நல்லா மாட்டுப்பால் அப்படி இல்லைனா கொஞ்சம் க்ரீம் அதிகமாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. சாதாரண நம்ம வந்து கடையில் டீ காஃபிக்கு வாங்குகிற பால் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் பால்கோவா கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் எடுத்திங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு 150லேருந்து 200 கிராம் வரையும் தான் உங்களுக்கு வந்து பால்கோவா கிடைக்கும். இப்போ நல்லா வந்து இது ஒரு 5 நிமிஷம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 5 நிமிஷம் கிளறின உடனே பார்த்திங்கன்னா நல்லா திக்காயிருச்சு. இதை வந்து இன்னொரு 2 நிமிஷம் வந்து நம்ம அதே மாதிரி கிளறிப்போம். பார்த்திங்கன்னா கிளற ரொம்ப சுண்டி போய் இவ்வளோ வந்துருச்சு. நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து கட்டி அதே நேரத்தில் அடி பிடிக்காமல் இருக்கும். நீங்கள் வந்து நல்லா கட்டி ஆயிடுச்சு நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சா சீக்கிரம் ஐரன் பண்ணிங்கன்னா சைடில் வந்து இப்படி பண்ணும்போது ஒட்டு பார்த்தீங்களா இந்த இடமெல்லாம் வந்து ஃபுல்லாக கருகிடும். அப்புறம் வந்து பால்கோவா வந்து கொஞ்சம் கரிஞ்ச ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதே நேரத்தில் கலரும் வந்து மாறிடும். இதே மாதிரி இன்னொரு 1 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாயிருச்சு. நான் சொன்ன மாதிரி 2 நிமிஷம் வந்து நீங்கள் பண்ணதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கெட்டியாகணும். இப்போ இதை விட ஒரு நிமிஷம் நல்லா வந்து நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹார்டாகும். அந்த டைம் வரும்போது நம்ம சர்க்கரை சேர்க்கணும். நீங்கள் இப்போயே சர்க்கரை சேர்த்துறாதீங்க. இது இன்னொரு 1 நிமிஷத்துக்கு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். முன்னாடி இருந்த பாலுக்கும் இப்போ இருக்க பாலுக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ வித்தியாசம்னு, எவ்வளோ திக்கனாக இருக்குன்னு. இப்போ நான் வந்து ஏன் இப்போ நான்ஸ்டிக் கடாய் எடுக்க சொன்னேன் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நான்ஸ்டிக் கடாய் எடுத்திங்கன்னா உங்களால் வந்து சுரண்டி பண்ண முடியும். சாதா கடாய் எப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒட்டிக்கும். அப்புறம் நமக்கு பால்கோவா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இது இன்னொரு 30 seconds to 1 minute. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன். அப்படிலாம் நீங்கள் தேவையான அளவு அதாவது சர்க்கரை டேஸ்ட் பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதோட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரையும் இந்த பால்கோவாவும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சர்க்கரையை சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம நெய் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதிகமாக சேர்த்திங்கனாலும் டேஸ்ட் மாறிடும். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பிஞ்சு ஏலக்காய் தூள் நிறையா சேர்த்திங்கன்னா அந்த ஏலக்காயோட டேஸ்ட் தான் அதிகமாக வந்து உங்களுக்கு தெரியும். சேர்த்துட்டு இதே ஒரு நாள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எப்படி வருதுன்னு பாருங்கள். அந்த கரண்டியோட ஒட்டி ஒரு கேக் மாதிரி வரும். இப்போ வந்து இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமாவே நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு சுரண்டி விட்டுக்கோங்க ஃபுல்லாக சைடில் இருக்கிற ஆடை எல்லாமே. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு தடவை இந்த சைடில் இருக்க ஆடை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க. இந்த வாழை இலையில் லைட்டாக நெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதை நல்லா வந்து தேய்ச்சி விட்டுருங்க அந்த வாழை இலை பூரா. அதே நேரத்தில் அந்த எதிர்ப்புறமும் வந்து நம்ம நல்லா தேய்ச்சிக்கலாம். அதாவது இப்படி மடித்து தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் இந்த 2 இலையிலையுமே வந்து ஒட்டும். தேய்ச்சிட்டு நம்மளோட பால்கோவா வந்து இங்கே கொட்டிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த இலையில கொட்டினதுக்கப்புறமா இந்த இலையை வந்து லைட்டாக இப்படி மடித்து விடுங்க. அப்போ தான் அந்த ஷேப் வரும். பார்த்திங்கன்னா கடையிலலாம் வந்து ஒரு ஷேப் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஷேப்லலாம் வந்து உங்களுக்கு வந்து பால்கோவா வந்து கிடைக்கிறது கஷ்டம் தான். இப்போ கையில் வந்து லைட்டாக நெய் தடவிருக்கேன் நான். தடவிட்டு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது 2 இலைக்கும் மாற்றி திருப்பி வந்து ஷேப் பண்ணுங்கள். நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். நம்ம இந்த மாதிரி பண்ணுறதுனால அந்த நெய் வந்து உள்ள பால்கோவாக்குள்ளே ஃபுல்லாக இறங்கிக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1/4 கிலோ வரைக்கும் பால்கோவா கிடைக்கும் ஒரு 1 லிட்டர் பால்லேருந்து. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒட்டாமல் வரும். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம நல்லா ஆற விட்டுட்டு அப்புறம் சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட சுவையான பால்கோவா பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. வீட்டிலையே நம்ம சூப்பராக வந்து பால்கோவா ரெடி பண்ணியிருக்கோம். அதே நேரத்தில் நம்ம வீட்டிலே பண்ண பால், அதே நேரத்தில் அதே சுவையாக பண்ணியிருக்கோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா மைதா, கார்ன்ஃப்ளவர், வினிகர், லெமன் அதெல்லாம் சேர்த்துருப்பாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா திக்கனிங் ஏஜென்ட்ஸ். பட் இன்றைக்கி நம்ம எதுவுமே இல்லாமல் சுத்தமான பால்லேயே வந்து நம்ம வந்து இன்றைக்கி பால்கோவா பண்ணியிருக்கோம். 1 லிட்டர் பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துருந்திங்கன்னா உங்களுக்கு 1 லிட்டருக்கு வந்து 1/4 கிலோ கிடைக்கும். ஆனால் உங்களால் அந்த டிசைன்லாம் வந்து போட முடியாது ஃப்ரெண்ட்ஸ், நார்மலாக வந்துருக்கும்.
அதே நேரத்தில் கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா கையில் ஒட்டாமையும் இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சாஃப்டாக இருக்கும் பால்கோவா. இந்த ரெசிப்பியை வந்து நீங்கள் கிருஷ்ண ஜெயந்தி அதே நேரத்தில் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் வரும் பார்த்தீங்களா, தீபாவளி, நியூ இயர், இந்த மாதிரி டைம்லலாம் வந்து நம்ம இதை ஈஸியாக நம்ம வீட்டிலேயே பண்ணலாம். ஒரு தடவையும் நம்ம வந்து கடையில் போய் இந்த பால்கோவா வந்து வாங்க தேவையில்லை, வீட்லேயே சுலபமாக பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. அதே நேரத்தில் இப்படி கையில் எடுத்தோன்னா பாருங்கள் இப்படி கையில் வந்து ஒட்டாது. இந்த சுவையான பால்கோவா ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.